ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இதில் கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெயோ இல்லாட்டி தேங்காய் எண்ணெயோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டு அது கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேருங்க. நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகிறது வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுட்டுருங்க. நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த நிறம் மாறணும், அந்த இது மாறணும். நல்லா கலருங்க. நல்லா கிளறிக்கோங்க. நல்லாயிருக்கும். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிளறி கொடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம். அதுக்கப்புறம் அதில் மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் 3 சேர்க்குறேன். நான் ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகாய், அதனால சின்னதாக தான் இருக்கும். அதனால 3 எண்ணம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தந்து கூட்டி குறைச்சிக்கோங்க. அதை கிளறி கொடுக்குறேன். அதுக்கு பார்த்துட்றேங்க. கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் வேகணும். அந்த வெங்காயம் கொஞ்சம் வேகிறதுக்கு விட்டுருக்கேன். கொஞ்சம் வேக விட்டுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் நல்லா சேர்த்து கொஞ்சம் அந்த எண்ணெயில் கிளறிட்டு இப்போ கீரையை சேர்த்துருக்கேன். நீங்கள் எல்லா வகையான கீரையும் இப்படி செய்யலாம். அந்த கீரை சேர்த்துருக்கேன். அதை கீரையை சேர்த்து கிளறி கொடுக்குறேன். நல்லா கிளறணுங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. அந்த அதிலே கிளறி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு நல்ல கிளறி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் அடிபிடிக்காமல் பார்த்துக்கோங்க. வேக விடுங்க. அந்த கீரையை கொஞ்சம் வேகணும். ரொம்ப நேரமும் கீரைலாம் வைக்கக்கூடாது, அதோட சத்து போயிடும். கொஞ்ச நேரம் மட்டும் வைங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வேகணும். இந்த பச்சை வாடை போகிறதுக்கு தக்கன வேகணும். வேக வர விடுங்க. விட்டுட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. தண்ணி கீரையிலே கொஞ்சம் வரும். நல்ல பார்த்துட்டுருங்க. அது கொஞ்சம் வேக விட்டுருக்கேன். 2 நிமிஷம் வேக இப்போ கொஞ்சம் கிளறி கொடுக்குறேன். கிளறி கொடுத்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிளறி கொடுத்தீங்கன்னா நல்லா வதங்கி நல்லா சுருண்டு கொஞ்சம் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா சரி வராது. கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறிட்டு கொஞ்சம் வெந்துட்டு 2 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். அதனால் வெந்துட்டு நல்லா கிளறி கொடுத்து. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாதீங்க, ஒரு 4-5 நிமிஷத்தில் செய்திடலாம். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அப்புறம் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ அது சேர்க்குறேன். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. தேங்காய் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்தி. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கீரைக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய்ப்பூ சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தை விட கம்மியாக கிளறினா போதும். கொஞ்சம் கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்துட்டு இது பண்ணிடுறேங்க. நல்லா கிளறுங்க. அப்போந்தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கிளறி கொடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த தேங்காய் பூ எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு ரெடி ஆகிட்டு வேறு பாத்திரத்துக்கு நான் இப்போ பார்த்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாய்.